ஹாய் மக்களை, வெல்கம் டு கேசம் ப்ராப்பர்ட்டிஸ். 1375 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீட்டு வாசப்படியில இருக்க ரோடு பாத்தீங்கன்னா 30 அடி 40 அடி ரோடு கிடையாதுங்க, 60 அடி ரோடு. உங்களுக்கு 60 ஃபீட் வைட் ரோடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு 60 அடி ரோடு மேல ஒரு வீடு அமையறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ரேரா தான் இந்த மாதிரி வீடு கிடைக்கும் மக்களே. இவ்வளவு சூப்பரான ப்ராப்பர்ட்டி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்ம கூடுவாஞ்சேரியில தாங்க. கூடுவாஞ்சேரி வெஸ்ட் சைடுங்க, GST ரோட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா உங்களுக்கு 3.5 கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆயிடலாங்க. வீட்டு வாசல்லையே பஸ் ஸ்டாண்டும் சரி, ஷேர் ஆட்டோவும் சரி, வாசல்லே வந்து நிக்கும்னா பாத்துக்கங்களேன். அந்த அளவுக்கு சூப்பரான லொகேஷனுங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டோம். ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு காலி இடம் கொடுத்துருக்காங்க. எதுக்கு தெரியுங்களா? நீங்க ஃபியூச்சர்ல ஒரு சின்னதா கடை கட்டணும்னா கூட தாராளமா இந்த ஏரியால நீங்க கட்டலாம் மக்களே. அதே மாதிரி வெளியவே ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனுங்க. 3 டாய்லெட் வந்துடும் உங்களுக்கு. வீட்டுக்குள்ளேயே அட்டாச்சு பாத்ரூம் 2 இருக்கு. வீட்டுக்கு வெளியவே ஒரு பாத்ரூமும் தனியா கொடுத்துருக்காங்க மக்களே. வீட்டோட மெயின் டோர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டிக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரிங்க. நார்த் ஃபேசிங்ல ஆஸ் பர் வாஸ்து 100% பக்காவா கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னர்ல கிச்சனு கரெக்டா எது அங்கங்க இருக்கணுமோ அதெல்லாம் பக்காவா கொடுத்துருக்காங்க மக்களே. வீட்டோட கார் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் தாராளமா ஒரு சிடான் கார் நிக்கிற அளவுக்கு பார்க்கிங் வசதி இருக்குங்க. வீட்டுக்குள்ள நல்ல ஸ்பேஷியஸான ஹால். இப்போ நீங்க பார்த்தது டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியால இருந்து அப்படியே கிச்சனுங்க. கிச்சன் வந்து ஒரு காம்பாக்ட் சைஸ்ல சூப்பரா இருக்குங்க. கிச்சனுக்கு தேவையான அளவுக்கு ஷெல்ஃப், லாஃப்ட் இதெல்லாம் டிஃபால்ட்டா வந்துரும் உங்களுக்கு. கிச்சன்ல இருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா 2 பெட்ரூம்ங்க. ஆப்போசிட்ல ஒரு பெட்ரூம், கிச்சன் பக்கத்திலே ஒரு பெட்ரூம் வந்துரும். ஹாலோட சைஸ் நல்ல ஸ்பேஷியஸா இருக்குங்க. இன்னும் 20 to 25 டேஸ்ல உங்களுக்கு இந்த வீடு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்ல வந்துருங்க. எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. ஒன்லி டைல்ஸ், பிளம்பிங் ஒர்க் இது மட்டும் தாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இதுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துரும் உங்களுக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இந்த பாத்ரூம் வந்துருங்க. வீட்டுக்குள்ள இருக்க 2 பெட்ரூமுமே உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலு. வெளியே இருக்க ஒரு 3வது பாத்ரூம் வந்து உங்களுக்கு இந்தியன் ஸ்டைல்ல வந்துரும் மக்களே. மெயினா இந்த வீட்டுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா பெயிண்டிங் உங்க சாய்ஸுங்க. இப்போ நீங்க புக் பண்ணீங்கன்னா பெயிண்டிங் நீங்க என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலர்ல உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. டைல்ஸ் எல்லாம் இன்னும் 1 வீக்ல ஃபினிஷ் ஆயிடுங்க. சூப்பரான வீடு, மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளவு சூப்பரான வீடு 60 அடி ரோடு மேல இருக்கு. நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. இதோட பிரைஸ் என்னன்னு கேக்குறீங்க? 65 லட்சங்க. 65 lakhs நெகோஷியபிள் பிரைஸ் தான். நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே பிடிக்குங்க. ரோடு மேலே இருக்குங்க. நான் மாடி மேல இருந்து கூட காட்டுறேன் பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல டபுள் பெட்ரூம், ஹால், கிச்சன், கார் பார்க்கிங், வெளியே இருக்க பாத்ரூம் இதெல்லாம் பார்த்துட்டீங்க. மேல டெரேஸ் போய் பார்க்கலாம் வாங்க. டெரேஸை பொறுத்த வரைக்கும் நல்ல விசாலமா இருக்குங்க. டெரேஸ் மேல காலம்லாம் ரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க மேல வேணும்னா 2 மாடி அளவுக்கு கூட வீடு எடுத்து கட்டலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. டெரேஸை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே பயங்கர பெருசுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கார் வருது இல்லைங்களா, இது பஸ் நிக்கிற இடங்க. பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே நம்ம வீடுனா பாத்துக்கங்களேன். இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. டைரக்டா வந்து சைட் விசிட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.